ரோசி, என்ன விஜய்? என்ன விஜயா? ஏண்டி துரோகி, உன் புருஷனா இருந்த அந்த மிருகத்தை அவனை ஏன் கையால கொல்ல முடியாம போச்சுடி. ஆனா என் தங்கச்சி துடி துடிச்சு செத்த மாதிரி அவன் உயிரோட எரிஞ்சிட்டான். உங்களோட தங்கச்சியா? தெரியாது. உன் விபச்சார தொழிலுக்கு அந்த பாவிங்க கடத்திட்டு வந்த விமலா, அவ என் கூட பிறந்தவ. விஜய், சத்தம் போடாத. உன்னை சுட்டு பொசுக்கிறதுக்காக வந்திருக்க. என்ன கொன்னிடுங்க. என் உயிருக்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்பு இல்ல. நான் விபச்சாரி விட கேவலமானவ. நான் என் கூட பிறந்தவங்களுக்காக வாழ்ந்தேன். ஆனா அவங்களுக்கு நான் வேண்டாத விளையிட்டேன். தேர்ச்சிக்காக கஷ்டப்பட்டேன். அந்த துரோகி என்ன கொல்றதுக்காக காத்துட்டு இருக்கா. கடைசியா நான் உங்களை காதலிச்சேன். காதலா? உனக்கா? என்ன எப்படி வேணாலும் தீட்டிங்க அடிங்க. ஆனா நான் இன்னும் தற்கொலை செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என் உயிரை விட மதிப்புள்ள உயிர் உங்களோட உயிர். அது என் வயித்துல வளருது. ஆமா, நான் உங்களோட குழந்தைக்கு தாயாக போறேன். நான் நினைச்ச மாதிரி அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஜேம்ஸ் என்ன சும்மா விட்டுட்டாரு. இல்லன்னா நான் உங்களோட குழந்தைய சுமந்துகிட்டு தெருவுக்கு போய் அனாதைய கிடந்திருப்பேன். அதை விட எனக்கு மதிப்பு உங்க கையால சாகுறத. நான் எப்பவும் உன்னை அப்படிலாம் செய்ய விட மாட்டேன். Yes, come in. நீயா? நான் இப்போ எதிரியா இங்க வரல. செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்க. இல்ல, உன்னை நான் நம்ப மாட்டேன். அந்த விபச்சார ரோசிக்காக என்ன கொல்ல வந்தவன் நீ. ஜேம்ஸ், நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன கொண்டு. விஜய், நீ எனக்கும் உனக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது ஜேம்ஸ். எப்படி? நீங்க சொன்னதால தானே பெர்னாண்டஸோட அடுத்த வாரிசா ரோசியை நியமிச்சேன். ஆமா, ஆனா பெர்னாண்டஸ் அவருக்கு அடுத்த வாரிசா ஆக்குனது ரோசி இல்ல. பின்ன ரோசியோட வயித்துல இருக்கிற குழந்தைய. அப்படி அவர் செஞ்சதுனால உங்ககிட்ட இருக்கிற பாண்ட் பேப்பர்ஸுக்கு மதிப்பே இல்ல. உண்மையா விஜய்? ஆமா. ஆனா அந்த பத்திரங்களோட டேட் முடிஞ்சு காலாவதி ஆகாம இருந்தா சொத்துங்க உங்களுக்கோ ரோசிக்கோ சொந்தமாக ஒரு சான்ஸ் இருக்கு. விஜய், இத பாரு. இதுக்கு வேல்யூ இருக்கு ஜேம்ஸ். இன்னும் வேற பத்திரங்க இருக்கா? இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. சொத்துங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான உதவியை நீ செஞ்சா எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் நான் உனக்கு தரேன். இப்ப எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். காரணம், சொத்தெல்லாம் ரோசியோட குழந்தை கிடைக்கிறதா என்னோட விருப்பம். விஜய், ரோசி பிரசவிக்க போறது என்னோட குழந்தைய. குட் பை. டேய் முட்டாள், டேய், குண்டு இருக்கிற துப்பாக்கியோட நான் மறுபடியும் வருவேன். என் தங்கச்சியை நீ கொண்டதுக்கு பழிவாங்க.